Okay, students, next topic causes of inflation. The main cause of inflation in India are as follows. First cause is increase in money supply. Inflation is caused by an increase in the supply of money. What it leads to, which leads to an increase in aggregate demand. The higher the growth rate of nominal money supply, higher is the rate of inflation. டோட்டலாக மணி சப்ளை அந்த பேப்பர் மணி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி விச் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்ஃப்ளேஷன் வரும். செகண்ட் காஸ் இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் மீன்ஸ் ஸ்பெண்டிங், செலவு செய்ய இல்லையா, எக்ஸ்பென்சஸ். வென் த டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் பீப்புள் இன்க்ரீசஸ், ஒவ்வொரு ஃபேமிலியும் செலவு செய்கிறது அதிகமாச்சுன்னா it raises their demand for goods and services. Disposable income may increase with rise in national income or reduction in taxes or reduction in the saving of the people. செலவு அதிகமாக செஞ்சாங்கன்னா அப்போ என்னவாகும்? டேக்ஸ் கம்மியாக கட்டாங்கன்னு அர்த்தம். சேவிங்ஸ்க்கு அலோகேட் பண்ணுற ஃபண்டும் கம்மியாகும். ஏன்னா டிஸ்போசபிள் செலவு செய்கிற பணம் அதிகமாகும் போது அப்போ நிறைய செலவு செஞ்சால் நாங்கள் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ப்ரைஸ் ரைஸாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் இருக்கும். Then third cause, increase in public expenditure. Government bridges, buildings, roads இதெல்லாம் கட்டும்போது அந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி, சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவு செய்யும்போது அங்கே என்னவாகும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும். இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன் டியூ டு வாட்? த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். அடுத்து ஃபோர்த் காஸ் இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் ஸ்பெண்டிங். கன்சியூமரோட டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது when they are given credit to buy goods on hire purchase and installment basis, இஎம்ஐ அதிலெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, டிவி, ஃப்ரிட்ஜ், டியூரபிள் குட்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்க, கொடுக்குறாங்களா, அப்படின்ற போது கன்சியூமர்ஸோட டிமாண்டு என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், விச் லீட்ஸ் டு வாட்? இன்ஃப்ளேஷன் due to what? Consumer spending increase. Then cheap money policy. If government followed cheap money policy or the policy of credit expansion also leads to what? Increase in money supply, which raises the demand for goods and services in the economy. Cheap money policy means low rate of interest. லோ ரேட்டில் வட்டி அதிகமாக கொடுக்கும்போது வட்டி கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க? கடை வாங்கி நிறைய செலவு செய்வாங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி இன்ஃப்ளேஷன் வரும். தென் டெஃபிசிட் ஃபினான்சிங். இன் ஆர்டர் டு மீட் இட்ஸ் மவுண்டிங் எக்ஸ்பென்சஸ் த கவர்மெண்ட் ரிசார்ட் டு டெஃபிசிட் ஃபினான்சிங் பை பாரோயிங் ஃப்ரம் த பப்ளிக் ஈவன் பை பிரிண்டிங் மோர் நோட்ஸ். டெஃபிசிட் ஃபினான்சிங்னா பற்றாக்குறை. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒன்று நியூ கரன்சி பிரிண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பப்ளிக்கிட்டேருந்து கடை வாங்குவாங்க அந்த டெஃபிசிட் ஃபினான்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. திஸ் ஆல்சோ லீட்ஸ் டு மோர் மணி சப்ளை. திஸ் ரைசஸ் அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் மீன்ஸ் டோட்டல் டிமாண்ட் இன் ரிலேஷன் டு வாட்? அக்ரிகேட் சப்ளை. சப்ளையோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷனரி ரைசஸ் இன் ப்ரைஸஸ். ஆல்ரெடி வி டிஸ்கஸ் வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல், அது மாதிரி ஆயிரும். Then seventh cause, black assets, activities and money. The existence of black money and black assets due to what? Corruption, tax evasion. Tax evasion டேக்ஸ் கட்டாமல் எஸ்கேப் ஆகிறது. இதனால் அங்கே என்ன ஆகும்? பிளாக் மணி அதிகமாகும். ரீசெண்டாக இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்வப்னா அந்த கோல்டு ஸ்மக்லிங்கில் கிடச்ச 1000 கோடி ரூபா அந்த மாதிரி ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன ஆகும்னா பிளாக் மணி. அதனால வர அந்த சொத்துலாம் என்ன ஆகும்? பிளாக் அசட்ஸாக மாறும். எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்க்ரீஸ் த அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் பீப்புள் ஸ்பெண்ட் சச் மணி லாவிஸ்லி. அப்படியே ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க, லக்ஸூரியஸ். தென் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் ஹோர்டிங்னா பதுக்கிறது. தீஸ் ரெடியூஸ் த சப்ளை ஆஃப் குட்ஸ் and these tend to rise the price level further.
அப்படி பதுக்கி வைக்கும்போது சப்ளை ஆஃப் குட்ஸ் ரெடியூஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும்போது டிமாண்ட் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். இஃப் டிமாண்ட் இன்க்ரீசஸ் ப்ரைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ், which leads to what? Inflation. Then repayment of public debt. Whenever the government repay its past internal debt to the public, முன்னாடி பார்த்துருந்தாலே இப்போ கவர்மெண்ட் கடை வாங்க அந்த டெஃபிசிட் ஃபினான்சிங், அப்படி வாங்கின கடனை திரும்ப பே பண்ணும்போது இட் லீட்ஸ் டு வாட்? இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை வித் த பப்ளிக். அவங்க பப்ளிக் கையில் சர்க்குலேஷனுக்கான மணி இன்க்ரீஸ் ஆகும். These tend to raise the aggregate demand for goods and services. Then increase in export. When exports are encouraged, domestic supply of goods decline, so prices automatically rise. If price rises, inflation leads. Then the effects of inflation. What are the effects? Which can be classified into two headings. First one is effects on production and effects on distribution. First, effects on production. When the inflation is very moderate, it acts as an incentive to traders and producers. When the inflation is very slow and moderate, அப்படி இருந்துச்சுன்னா யார் ரெண்டு பேருக்கு அது ஊக்கமாக இருக்கும்? ட்ரேடர்ஸ் அண்டு ப்ரொடியூசர். This is particularly prior to full employment, when the resources are not fully utilized. ரிசோர்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாத போது அவங்க ரெண்டு பேருக்கு என்னவாக இருக்கும்? இன்சென்டிவ்ஸாக ஊக்கமாக இருக்கும். த ப்ராஃபிட் டியூ டு ரைசிங் ப்ரைஸஸ் which will encourages and induces business class to increase their investment in production, which will leading to generation of employment and income. எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாரு. ஹவவர் அது அப்படி அந்த மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் ஆகுது. இருந்தாலும் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் சீரியஸ் டிப்ரிசியேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் டிஸ்கரேஜஸ் சேவிங்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த பப்ளிக். அது மாடரேட் இன்ஃப்ளேஷனாக இருக்கும்போது which will encourages to the traders and producers. Here the public may be discourages of savings when the hyperinflation situation. When the value of money undergoes considerable depreciation, this may even drain out the foreign capital already invested in the country. If value of money நம்மளோட கரன்சி வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னவாயிருன்னா வெளியில் போயிடும். ஏன்னா நம்ம கரன்சிக்கு வேல்யூ இல்லையா, அதனால். தேர்டு, வித் ரெடியூஸ்டு கேபிட்டல் அக்குமுலேஷன். அதை மேலே ரெண்டு ரீசன் பார்த்தோம் இல்லையா, பீப்புள் வந்து சேவிங்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா திஸ் வில் ரெடியூஸ் த கேபிட்டல் அக்குமுலேஷன். கேபிட்டல் என்ன? பில்டிங்ஸு, ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அக்குமுலேஷனாக இன்க்ரீஸ் ஆகும், which will be suffer. Then investment will suffer a serious setback which may have an adverse effect on volume of production in the country. அந்த கேபிட்டல் அக்குமுலேஷன் ரெடியூஸ் ஆகும்போது ஒரு கண்ட்ரியில் இருக்க ப்ரொடக்ஷன் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். திஸ் மே டிஸ்கரேஜ் என்டர்பிரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் டேக்கிங் பிஸ்னஸ் ரிஸ்க். அந்த பிஸ்னஸ் மேன் என்டர்பிரனர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ரிஸ்க் எடுக்கிறத ரெடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தென் ஃபோர்த்து, இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹோர்டிங் ஆஃப் எசென்சியல் குட்ஸ் both by traders as well as consumers, thus leading to what? Still the higher inflation rate. Rate of inflation high ஆகிற வரையும் எப்போனா இவங்க அந்த ட்ரேடர்ஸ் அண்ட் ஆல்சோ கன்சியூமர்ஸ் வந்து குட்ஸை பதுக்கி வைக்கும்போது இது நடக்கும். இன்ஃப்ளேஷனால் ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் குட்ஸை ஹோர்டிங் பதுக்கி வைக்கிறாங்க, அது இன்னும் என்னவாகுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்து ஃபிஃப்த்து, inflation encourages investment in speculative activities rather than productive purpose. Inflation வந்து ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணாமல் ஸ்பெக்குலேட்டிவ்னா யூகம் என்னென்னா ஃப்யூச்சரில் ஒரு சில குட்ஸோட ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி குட்ஸோட கோல்டு இதெல்லாம் விலை அதிகமாகும்னு சொல்லிட்டு இப்பயே பதுக்கி வச்சுருது, அதான் யூக வாணிபம்ன்றது. அதுக்கு தான் லீட் பண்ணுமே ஒழிய ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக இருக்காது. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைடு நடக்குது. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடு எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்? எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன்.
First, debtors and creditors. During inflation, the debtors are the gainers while the creditors are losers. The reason is that the debtors had borrowed when the purchasing power of money was high. கடை வாங்குறவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பணம் வைக்க அந்த விலை பர்ச்சேசிங் பவர் வாங்குறதுன்னு அதிகமாக இருக்கும்போது வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து லோவாக இருக்கும். அது கடன் கொடுத்தவனுக்கு லாஸ் ஆயிரும். அடுத்து ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்பு என்ன மாதிரி சஃபர் ஆகிறான்னு பாரு. த ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப் ஆர் த ஒர்ஸ்ட் ஹிட் டூரிங் இன்ஃப்ளேஷன். ஏன்னா அவங்களுக்கு 10,000 தான் வருமானம்னா அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும் ஃபிக்ஸ்டு இன்கம்னா. ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்போ அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிலாம் தரமாட்டாங்க. ஸோ தே வில் சஃபர் during inflation. The income being fixed do not bear any relation with the rising cost of living. Increase பண்ண மாட்டாங்க. Examples wage, salary, pension, interest, rent, etc. அடுத்து என்டர்பிரனர் எப்படி சஃபர் ஆகும்பாரு. Inflation is a boon to the entrepreneur whether they are manufacturer, traders, merchants or businessmen because it serves as the tonic for business enterprise. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் விலை அதிகமாக கிடைக்கும், ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இன்ஃப்ளேஷனில் அவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் தே எக்ஸ்பீரியன்ஸ் வின்ஃபால் கெயின்ஸ். வின்ஃபால் கெயின்ஸ் இந்த லாட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிடச்ச நேரத்தில் சுருட்டிக்கிற காற்றுள்ள போதே தூட்டுருக்கள். அஸ் அ ப்ரைஸ் ஆஃப் தயர் இன்வென்ட்ரிஸ் சடன்லி கோ ஆஃப், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த அஃபெக்ட்னு பாருங்கள். The investors who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. ஏன்னா அது ஃபிக்ஸ்டு, இன்ஃப்ளேஷன் போய் விலை அதிகமாகும். அப்போ அவங்களே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கறனால அவங்க சஃபர் ஆவாங்க. ஆன் த கான்ட்ரரி, தோஸ் ஹூ இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாண்ட் டு கெயின் பை ரிச் டிவிடெண்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இன் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ப்ராஃபிட். These are the effects of distribution and production.